என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, மேப் நம்பர் 64 பார்க்க போகிறோம். இந்த மேப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் என்ன நீர்வீழ்ச்சி இருக்குது, அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுல இருந்து டேரெக்டாக மேட்சஸில் கொஸ்டின் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குப்பா. அதனால ஒன்று ப்ராப்பராக பார்த்துக்கலாம், எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படி கீழே மேப் வைஸாக போயிடலாம். அப்போ எந்தெந்த மாவட்டங்கள் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். கீழே கன்னியாகுமரியில் 4 நீர்வீழ்ச்சி இருக்குப்பா. திருப்பரப்பு, உலக்கை, காளிகேசம், வட்டப்பாறை. இது ஈஸியாக ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம், பரப்பளவு சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பரப்பளவா, அப்போ திருப்பரப்புன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. அந்த பரப்பளவு எப்படி இருக்கு, வட்டமா இருக்கு. எப்படி இருக்கு, வட்டமா இருக்கு. அப்போ வட்டப்பாறை முடிஞ்சிச்சா. அந்த வட்டமா இருந்துச்சு, இது வட்டமா இருக்கும். உலக்கை வட்டமா இருக்குமா, அப்போ 3 முடிஞ்சா. அப்படின்னது திருப்பரப்பு, பரப்பு அப்படிங்கிறது திருப்பரப்பு முடிஞ்சு, பரப்பு அப்படிங்கிறது வட்டமா இருக்கு. அப்போ வட்டப்பாறை. அப்போ வட்டம் அப்படிங்கிறது உலக்க வட்டமா நீளமா இருக்கும். அப்போ உலக்கை எப்படி வச்சுக்கலாமா. அடுத்து உலக்கைக்குள்ள என்ன இருக்கும், காலியா இருக்கும். அப்போ காளிகேசம். 4 ஞாபகம் இருக்கா, திருப்பரப்பு, வட்டப்பாறை, உலக்கை, காளிகேசம். 4 முடிஞ்சா. அடுத்து மேலே போனோம் அப்படின்னா திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம். அடுத்து மேலே போனோம் அப்படின்னா திருநெல்வேலிக்கு மேலே தென்காசி, குற்றாலம். இதுக்கு முன்னாடி திருநெல்வேலியிலேருந்து தென்காசி பிரிக்கிறதுக்கு முன்னாடி குற்றாலம் அப்படிங்கிறது திருநெல்வேலி தான் இருந்துச்சு. திருநெல்வேலி மாவட்டத்தில் முன்னாடி புக்கில் பார்த்தா திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் குற்றாலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இப்போ பிரிச்சதுக்கு அப்புறம் தான் அப்டேட் பண்ணது தென்காசியில் தான் குற்றாலம் வரும். இப்போ இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் சொல்லிடலாமா. கன்னியாகுமரியில் திருப்பரப்பு, வட்டப்பாறை, உலக்கை, காளிகேசம். 4 முடிஞ்சு. அதுக்கு மேலே போனால் திருநெல்வேலியில் கல்யாண தீர்த்தம். அதுக்கடுத்து இங்கிட்டு மேலே போனால் தென்காசியில் குற்றாலம். அடுத்து மேலே போனால் விருதுநகர், அய்யனார் அருவி. 4 முடிஞ்சா. அந்த 4 மாவட்டங்கள் இன்னும் ஒரு டைம் சொல்லிடலாமா. கீழே என்ன பார்த்தோம், கன்னியாகுமரி திருப்பரப்பு, வட்டப்பாறை, உலக்கை, காளிகேசம். மேலே கல்யாண தீர்த்தம் திருநெல்வேலியில், தென்காசியில் குற்றாலம், விருதுநகரில் அய்யனார் நீர்வீழ்ச்சி. அடுத்து அப்படி மேலே போனால் மதுரையில் குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி. என்னது, மதுரை குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி. இன்னொரு டைம் சொல்லலாமா, மதுரை குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி. அடுத்துங்கிட்டு போனால் தேனியில் சுருளி கும்பக்கரை. ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம. வருஷநாள் மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குண்டுகளில் பார்த்துருப்போம். தேனியில் சுருளி மற்றும் கும்பக்கரை. இது முடிஞ்சிச்சா. தேனியில் சுருளி மற்றும் கும்பக்கரை. அப்படியே மேலே போனோம் அப்படின்னா திருப்பூர்ல திருமூர்த்தி. அடுத்து கோவையில் வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை, குற்றாலம். இன்னொரு டைம் வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை, குற்றாலம். இன்னொரு டைம் வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை, குற்றாலம். பார்த்த வரைக்கும் ரிவைஸ் பண்ணிடலாமா. கன்னியாகுமரி 4 என்னென்ன, திருப்பரப்பு, பரப்பளவு வட்டமா இருக்கும், வட்டப்பாறை, உலக்கை, காளிகேசம். முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து மேலே போனால் திருநெல்வேலியில் கல்யாண தீர்த்தம். அதுக்கடுத்து மேலே போனால் தென்காசியில் குற்றாலம். முடிஞ்சா. அதுக்கடுத்து மேலே போனால் விருதுநகரில் அய்யனார் நீர்வீழ்ச்சி. அதுக்கடுத்து மேலே போனால் அப்படின்னா தேனியில் என்னது இருக்கு, அய்யனார் நீர்வீழ்ச்சி. முடிஞ்சா. அடுத்து மதுரையில் குட்லாடம்பட்டி. அதுக்கடுத்து தேனியில் சுருளி கும்பக்கரை. அடுத்து மேலே போனால் திருப்பூர்ல திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி. அடுத்து கோவையில் கோவை, குற்றாலம், வைதேகி, செங்குபதி, சிறுவாணி. முடிஞ்சிச்சா. அது அப்படியே மேலே போனோம்னா நீலகிரியில் 2 கேத்ரின் பைக்காரா. கேத்ரின் பைய கொண்டு போறான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலகிரியில் கேத்ரின் பைய கொண்டு போறான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கேத்ரின் பைக்காரா நீலகிரி. நாமக்கல்ல ஆகாயகங்கை. சேலம்ல கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் இருக்கு, சேலம். இன்னொரு டைம் கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி சேலம் மாவட்டம். தர்மபுரியில் ஒகேனக்கல். ஆல்ரெடி பார்த்தோம். இன்னொரு டைம் அப்படியே சொல்லிடலாமா. இந்த மேப்ல என்ன பார்க்க போறோம், தமிழ்நாட்டில் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் பார்க்க போறோம். அந்த முக்கிய நீர்வீழ்ச்சிகள்ல ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரியில் 4 என்னென்னது, திருப்பரப்பு, பரப்பளவு இருக்கும், வட்டமா இருக்கும், அப்போ வட்டப்பாறை, அது உலக்கை, அதுக்கப்புறம் காளிகேசம். முடிஞ்சிச்சு. திருநெல்வேலியில் கல்யாண தீர்த்தம். அதுக்கு இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா தென்காசியில் குற்றாலம். அதுக்கு மேலே போனால் விருதுநகரில் அய்யனார் நீர்வீழ்ச்சி. அதுக்கு மேலே போனால்
மதுரையில் குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தோம்னா தேனியில் சுருளி கும்பக்கரை. அதுக்கடுத்து மேலே போனால் திருப்பூரில் திருமூர்த்தி. அடுத்து இந்த பக்கம் கோவையில் செங்குபதி, வைதேகி, சிறுவாணி, கோவை குற்றாலம். அதுக்கடுத்து மேலே போனால் நீலகிரியில் கேத்ரின், பைக்காரா. அதுக்கடுத்து அப்படியே இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நாமக்கல்ல ஆகாயங்கை, சேலம்ல கிள்ளியூர், தர்மபுரியில் ஒகேனக்கல். இந்த மேப் வந்து கரெக்டாக ப்ராப்பராக படிச்சுருங்கப்பா. ஸ்டார்டிங்ல இருந்து மேப் போட்டு கொஞ்சம் ஆர்டராக கொண்டு வாங்க. கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்புறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.